தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு 10வது ஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் பயணிக்கின்றார். உங்களது ராசிக்கு 3, 6 அதிபதி 10வது ஸ்தானத்தை நோக்கி பயணிப்பது என்பது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம்தான். கடந்த காலத்துல உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற்ற உங்களுக்கு தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் பயணிக்கும் பொழுது உங்களது ராசிக்கு 3, 6 அதிபதி முயற்சியை முடுக்கிவிட வேண்டிய காலம். ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய காலம். உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலம். செலவுகளை சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய காலம். பணியாற்றக்கூடிய இடங்கள்ல மேல் அதிகாரிகளோட அன்பாக பண்பாக பழகி நீங்கள் உங்களது கடமைகள்ல சிந்தனைகளை செலுத்தும் பொழுது குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். குரு பகவானுடைய 5வது பார்வை உங்களது ராசிக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல பதிகிறது. இது அருமையான அமைப்பு. தசமஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிச்சாலும் 2வது ஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதிகிறதுனாலே பொருளாதாரத்துல பெரிய பாதகங்கள் ஏற்படாமல் குரு பகவான் பார்வை உங்களுக்கு அருளை பொழிந்து கொண்டே இருக்கும். குரு பகவானுடைய 7வது பார்வை சதுர்கேந்திர ஸ்தானத்தில் பதியும் பொழுது தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுபமான மங்களகரமான தகவல்கள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. வண்டி வாகனம் ரீதியான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. குடும்பங்கள்ல நீங்கள் இருக்கக்கூடிய வீடுகளை அலங்கரித்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. சஷ்டம ஸ்தானத்துல குரு பகவானுடைய 9வது பார்வை பதியறதுனாலே ஆரோக்கியத்துல படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. லாபஸ்தானத்துல கேது பகவான் அருள் கிடைக்கிறதுனாலே வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நீங்க எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு அருமையான பரிகாரத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல இன்னைக்கு சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் டெலிபோனை எடுக்க மாட்டேங்கிறா. இதுல பலவிதமான செலிபிரிட்டிஸ் அவ ஸ்டாப் போட்டு இருக்கா. அவ லெவல்ல இருக்கிறவாளுக்கு அவ வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுங்கன்னு அவ முன்னாடியே சொல்லிடுறா. அது ஒரு பக்கம் வச்சிருங்க. அன்றாடம் குடும்பத்துக்கு பணி செய்ய வேண்டிய பக்த கொடிகள், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், மேசன், இதை போல இருக்கிறவர்கள்லாம் அவர்களுக்கு ஒண்ணு நீங்க ஒர்க் பண்ணும் போது செல்போன் எடுத்து பேசணும்னு அவசியம் இல்லை. வித்தின் 12 hours வீட்டுக்கு வந்தோடனே யாரெல்லாம் போன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ரிப்ளை கொடுங்க. இதுல செலிபிரிட்டிஸ்க்குலாம் அவ தனியா கூட ஒரு செல் நம்பர் வச்சிருப்பா. அதை நீங்க ரீச் பண்ண வேண்டியது உங்களது. ஏன்னா நீங்க சில உடனே கமெண்ட்ஸ் வந்துடும், அவ எடுக்க மாட்டேங்கிறா, இவ எடுக்க மாட்டேங்கிறான்னு. நீங்க டெலிபோனுக்கு ரிப்ளை கொடுத்தா இது குரு பெயர்ச்சிக்கு துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான பரிகாரங்கள். இத 12 ராசி பக்த கொடிகளும் பின்பற்றலாம். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டிய காலங்கள். வியாழக்கிழமையில விரதம் இருப்பது குரு பகவானுடைய அருளை பெறுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, பல ஆண்டு காலமா நமக்கு நல்ல காலம் எப்ப வரும் அப்படின்னு எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த பக்த கொடிகள்ல அதிகமான சதவிகிதம் உள்ளவர்கள் விருச்சிக ராசி சார்ந்தவர்கள். அவர்கள் பட்ட பாடு, கடந்து வந்த பாதை எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காணக்கூடிய வகைகள்ல இந்த குரு பெயர்ச்சி அமைய போறதோ. உங்களது ராசிக்கு தன பஞ்சமஸ்தானாதிபதி 2, 5க்கு உடைய குரு பகவான் பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9வது ஸ்தானத்துக்கு வருவது அருமையான அமைப்பு.
இந்த கடகராசிக்கு குரு பகவான் பிரவேசிப்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஒவ்வொரு ராசிக்குமே அது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக இருந்தாலும் விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யஸ்தானத்துக்கு வருவது அருமையான அமைப்பு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பம். விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இன்று முதல் ஒவ்வொரு மணித்துளிகளையும் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், நேத்தி வரைக்கும் கவலையினால நீங்க தூங்காம இருந்தீர்கள். நேத்தி வரைக்கும் என்ன செய்ய போறோங்க கூடிய ஒரு எதிர்பார்ப்புனால தூக்கம் இல்லாம இருந்தேன். இப்ப எந்தெந்த வேலையை எப்ப எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறதுனால தூக்கம் கெடுறது. மொத்தத்துல தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறது உண்மைதான். ஆனால் இப்ப கடுமையான வாய்ப்புகள், வேலை பலுக்கள் அதிகமா இருக்கும். சதுர்கேந்திர ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். ஆனா நேத்தி வரைக்கும் வேலை செஞ்சதுக்கு கூலி கிடைக்கலன்னு இருந்தது. இன்னைக்கு வேலைக்கு தகுந்த சன்மானங்கள் உங்களுக்கு கிடைக்க போறதோ, உங்களுக்கு பொருளாதாரத்துல அபரிமிதமான வளர்ச்சியை நீங்கள் பெற போகின்றீர்கள். அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதோ, தொழில் ரீதியான வளர்ச்சிகள். உங்களது ராசியிலேயே குரு பகவான் பார்வை பதிகிறது. மனசுல இருந்த பலவிதமான கவலைகள், ஏக்கங்கள், பலவிதமான தேக்கங்கள், இவைகள் எல்லாம் மாறி ஊக்கம் பெறக்கூடிய காலமா அமைய போறது. பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதிகிறது. குழந்தைகளுடைய முன்னேற்றம், குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம். நான் சொல்றத கேட்காமையே இருக்கானே என் குழந்தை அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கெல்லாம் நீங்க சொல்றத கேட்டு உங்க குழந்தைகளுடைய முன்னேற்ற மகிழ்ச்சியை கொடுக்க போறது. கல்வியில் முன்னேற்றம், குழந்தைகளுடைய வேலை வாய்ப்புகள், குழந்தைகளுடைய திருமணம், குழந்தைகள் பல சாதனைகளை புரிந்து அந்த வெற்றி வாகை சூடக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போறார். குழந்தைகள் ரீதியாக இருந்த கவலைகள் நீங்க போறதோ, வயதுல பெரியோர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறதோ, ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறதோ, பலவிதமான வழிகள்ல இருந்த வயதில் பெரியோர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறதோ. இருந்தாலும் சதுர்ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். தசமஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆன்மீக ரீதியான தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மேலும் சிரத்தையோடு செய்யும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரும். பொதுவா விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைய போறது. நல்வாழ்த்துக்கள். நம்பிக்கையை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசி நாதன் அஷ்டமஸ்தானத்துல பிரவேசிக்கின்றார். அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் பிரவேசிப்பது என்பது ஒரு அருமையான அமைப்பு அப்படின்னு நாம் சிந்திக்க முடியாது. மற்ற கிரகங்களுடைய இயக்கங்களை நாம் சிந்திக்கும் பொழுது 4வது ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார். 3வது ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பாக்ய ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த அமைப்புகள் கொஞ்சம் எச்சரிக்கை, பொறுமை, நிதானம் இவைகளை பின்பற்ற வேண்டிய காலம்தான். இதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தனுராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசி நாதன் குரு பகவான், அவர் பெரிய தாக்கங்களை கொடுக்க மாட்டார் அப்படின்னாலும் நீதி ரீதியாக, உங்களது பூர்வ ஜென்ம கர்மா ரீதியாக, உங்களது ஜனன காலம் ஜாதகம் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். கோச்சார அமைப்புகள் ரீதியாக நீங்கள் எதிலும் பொறுமை, நிதானம், எச்சரிக்கை பின்பற்ற வேண்டிய காலம். இருந்தாலும் மாணவ செல்வங்கள் கல்வியில கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. குரு பகவானுடைய பார்வை ரீதியாக சுபமான மங்களகரமான செலவுகள் செய்து மகிழ்ச்சியை சிந்திக்கக்கூடிய காலங்கள் ஏற்பட போறது. நெடு நாளைய உங்களது விருப்பங்கள் நிறைவேற போறது. ஒரு சின்ன சின்ன ஆசைகள், எனக்கு ரொம்ப நாளா இந்த செல்போன் வாங்கணும்னு ஆசை, எனக்கு ஒரு ஏசி வாங்கணும்னு ஆசை, இந்த போல இந்த சுபமான மங்களகரமான செலவுகள், குடும்பங்கள்ல மகிழ்ச்சியான செலவுகள். ஏன்னா விரயஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதிகிறது. அவர் பெரிய பெரிய மங்களகரமான செலவுகளை கொடுத்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போறார். தனஸ்தானத்துல 7வது பார்வை பதிகிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏதோ ஒரு வகையில
உங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அன்சீன்ட் ஹேண்ட்ஸ் வில் ஹெல்ப் யூ. கண்ணுக்கு தெரியாத கரங்கள் கை கொடுக்கும், கவலைப்படாதீங்க. அதே போல 4வது ஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதியறது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட போறது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் சிரமங்கள் குறையறதுக்கு அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்குங்க. அம்மாவுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. வீட்லயே இருந்தா தினம் அம்மாட்ட சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போங்க. வெளியூர்ல இருந்தா போன்ல ஒரு குட் மார்னிங் சொல்லுங்க, ஒரு குட் ஈவினிங் சொல்லுங்க. நம்ம எல்லாருடைய போனும் அட்டன் பண்ணுவோம். ஆனா அம்மா கிட்டே இருந்து ஒரு போன் வந்தா பேசுறதுக்கு யோசிப்போம். 9வது பார்வை, குரு பகவானுடைய 9வது பார்வை சதுர்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4வது ஸ்தானத்துல பதியும் பொழுது தாயினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். வயசுல பெரியவா இருக்கா, அவ அம்மாவனுடைய திருவுருவ படத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. அமாவாசை நாட்கள் எல்லாம் அவளுடைய ஆசீர்வாதங்களை பெறுங்கோ. இவைகள் உங்களுக்கு அருமையான வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் அப்படியே ஓரமா நின்றுடும். 4வது ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிச்சாலும் குரு பகவானுடைய பார்வை பதியும் பொழுது சனி பகவானுடைய அர்த்தாஷ்டம தாக்கங்கள் குறையக்கூடிய காலமா அமைவதை நீங்கள் சிந்திக்க முடியும். உங்களது முயற்சிகளை முடுக்கி விடுங்கோ. எதையும் நாளை பார்த்து கொள்ளலாம்னு தள்ளி போடாதீங்கோ. வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு 3-12 அதிபதி சட்டமஸ்தானத்தில் இருந்து சப்தமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார். 7வது ஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் பயணிப்பது என்பது ஒரு அருமையான அமைப்பு. 7.5 சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விலகிட்டு 3வது ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார். இப்ப சனி பகவான் குரு பகவான் ஃபேவரான பிளேஸ்க்கு வந்துட்டார். நிச்சயமா உங்க கோலை அச்சீவ் பண்ண போறீங்க. உங்களை எய்மை ரீச் பண்ண போறீங்க. அருமையான காலகட்டங்கள். நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, உங்களுடைய கோல் ரீச் ஆக போறது, சக்சஸ் நோக்கி பயணிக்க போறீங்க. அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதிகிறது. நிச்சயமா பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. இடங்கள் மனைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறது. திருமண வயதுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணங்கள் கைகூட போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில சாதனை புரிவீர்கள். நல்ல வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள், உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள், சம்பள உயர்வுகள் கிடைக்க போறது. அபரிமிதமான மாற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. குரு பகவானுடைய 7வது பார்வை உங்க ராசி மேல பதியறது. மனசுல இருந்த கவலைகள் கட்டங்கள், அதுவும் மகர ராசி மகர லக்னம், இவாளுக்கெல்லாம் மனசு ரீதியாக இருந்த கவலைகள் கட்டங்கள் சிரமங்கள் எல்லாம் நீங்க போறது. ரொம்ப நாளா உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துருக்கு. அந்த சந்தேகத்துக்கு நல்ல தீர்வு கிடைக்க போறது. குரு பகவானுடைய 9வது பார்வை 3வது ஸ்தானத்துல பதியறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள். உங்களுக்கு தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்க போறது. இந்த தொடர் முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லாருடைய வாழ்க்கையிலயும் முக்கியம். ஒரு பையன் SSLC பாஸ் பண்ணணும்னா 10 ஆண்டுகள் கல்வியை முடிச்சிருக்கணும். +2 பாஸ் பண்ணணும்னா SLC பாஸ் பண்ணி 2 இயர்ஸ் படிச்சிருக்கணும். UG பாஸ் பண்ணணும்னா +2க்கு அப்புறம் 3 இயர்ஸ் கண்டினியூவா படிச்சிருக்கணும். அதை போல தொடர் முயற்சிகள். இந்த 3வது ஸ்தானத்துல குரு பகவான் பதியறதுங்கிறது ஒரு தொடர் முயற்சிகள். சக்சஸ் நோக்கி உங்களது வாழ்க்கை பயணத்துல அபரிமிதமான வெற்றியை பெறக்கூடிய காலமா அமைஞ்சிருக்கு. மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களது வாழ்க்கையில ஒவ்வொரு மணித்துளிகளையும் சரியா ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு வச்சுட்டு தினம் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் ரீச் யுவர் கோல். உங்களோட சிந்தனைகள் குறிக்கோள்கள் யாவும் வெற்றி அடையக்கூடிய காலமா இருக்கு. இந்த காலகட்டங்களை மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 2வது ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார்.
பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். அட்டமஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். எதிலும் பொறுமை நிதானத்தோடு செயல்படுங்கள். வாக்குறுதிகள் கொடுக்கும் போது மிகவும் யோஜனை செய்து பேசுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன லாபஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். 2-11 அதிபதி. இந்த கும்ப ராசி கும்ப லக்னத்துக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. குரு பகவான் 2-11 அதிபதி. 2வது ஸ்தானத்துக்கு தன வாக்கு குடும்பஸ்தானம்னு பேர். 11வது ஸ்தானத்துக்கு லாபஸ்தானம்னு பேர். தனம் லாபம் 2க்கும் அதிபதியாக அமையக்கூடிய குரு பகவான் இந்த கும்ப ராசிக்கு ஒரு வரப்பிரசாதம். இருந்தாலும் கடந்த காலத்துல பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது அருமையான மாற்றங்களை கொடுத்திருப்பார். இப்ப சட்டமஸ்தானத்துக்கு வராரேன்னு கவலைப்படாதீங்கோ. குரு பகவானுடைய பார்வை மூலம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. தசமஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதியும் பொழுது தொழில் ரீதியாக இருந்த தடைகள் விலக போறது. விரயஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை பதியும் பொழுது சுபமான மங்களகரமான சுப செலவுகள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. தனஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதியும் பொழுது பொருளாதாரத்துல மாற்றங்கள் ஏற்பட போறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னோம். 2-11 அதிபதி அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை. அதே போல விரயஸ்தானத்திலையும் குரு பகவான் பார்வை பதிகிறது, தனஸ்தானத்திலையும் குரு பகவான் பார்வை பதிகிறது. அப்ப என்னன்னா, இன்னைக்கு காலம்பர ஒரு சுப செலவுகள் ஒரு பல்கா செலவு பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அது வந்துடும். அப்ப உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைச்சிடும். அதனால பொருளாதாரத்துல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறப்போகிறீர்கள். இருந்தாலும் கும்பராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு 2வது ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார். 2வது ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார். இது 7.5 சனி பகவானுடைய காலம். உங்க ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். 7வது ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறார். மனசுக்குள்ள பலவிதமான சிந்தனை ஓட்டங்கள் தென்படுறது, குழப்பங்கள் காணப்படுறது, கணவன் மனைவிக்குள்ள பலவிதமான ஊழல்கள் காணப்படுறது. இவைகள் எல்லாத்துக்கும் இறை வழிபாடு அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். இந்த கிரக அமைப்புகள்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை குரு பகவானுடைய பார்வை மூலம் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற முடியும். ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. வாத பிரதிவாதங்களை தவிர்த்துடுங்கோ. மனதை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடைய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசி நாதன் 1-10க்கு உடைய குரு பகவான் 5வது ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார். கடந்த காலத்துல பலவிதமான சிரமங்கள், தீர்மானங்களை தீர்மானிக்க முடியல, தீர்மானிக்காம இருக்க முடியல, மனசுக்குள்ள பலவிதமான அழுத்தங்கள். இப்ப திடீர்னு இந்த குரு 5வது ஸ்தானத்துக்கு வந்தோடனே என்னுடைய கடமையை நான் செய்யறேன், எனக்கு நிச்சயம் வெற்றி வரும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை. இன்னைக்கு பலவிதமான தன்னம்பிக்கை கருத்துக்கள் எல்லாம் நமக்கு காதுல விழறது. ஆனால் இந்த கோச்சார அமைப்புகள் ரீதியாகவும் ஜனனகால ஜாதகம் ரீதியாகவும் நமக்கு தெய்வத்தினுடைய கிரகங்களுடைய அனுகிரகம் ஏற்படும் பொழுதுதான் அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் காதுல விழும். அந்த பாசிட்டிவ் தாட்ஸை நடைமுறைப்படுத்த முடியும். நம்ம எவ்வளவோ கேட்போம், அத்தனையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அந்த குரு பகவான் அருள் வேணும். இப்ப நேற்று வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்த பாசிட்டிவ் தாட்ஸ் என்ன, எஃபோர்ட் என்ன, முயற்சி என்ன, அத்தனையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைய இந்த குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல பிரவேசிக்கும் போது உங்களுக்கு கொடுக்க போறார். அதனால குழந்தைகளுக்கு கல்வியில நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது, தடைகள் விலக போறது. நிறைய படிச்சிருக்கேன், நிறைய என்கிட்ட எஃபிஷியன்சி எபிலிட்டி இருக்கு, எனக்கு நல்ல வேலை கிடைக்க போறது. சார் நான் மாடு மாதிரி வேலை செய்யறேன், ஆனா எனக்கு ஒரு இன்கிரிமெண்ட் போட மாட்டேங்கிறா, அவளுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் கிடைக்க போறது. சுய தொழில் செய்யறேன், ரொம்ப பர்ஃபெக்டா செய்யறேன், என் ப்ராடக்ட் எல்லாம் நன்னா இருக்கு, ஆனா சேல் ஆகல, அவளுக்கு நல்ல தொழில முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இந்த பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அமைப்பு அப்படிங்கிறது
அதிலும் மீன ராசிக்காரர்களுக்கு உச்சகுரு 5வது ஸ்தானத்துக்கு வர்றது அப்படிங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அருமையான அமைப்பு. நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும், எந்த கேட்டகரியில இருந்தாலும் இந்த காலகட்டங்களை சரியான விகிதத்துல திட்டமிடுங்கோ. உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதிகிறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் அபரிமிதமான வெற்றிகள் ஏற்பட போறது. லாபஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதிகிறது. பொருளாதாரத்துல அபரிமிதமான முன்னேற்றங்கள், வீடுகள், மனைகள், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. உங்களது ராசி மேல குரு பகவான் பார்வை பதிகிறது. மனதில் இருந்த கவலைகள், கட்டங்கள், ஏக்கங்கள் நீங்கக்கூடிய அமைப்புகள் தென்படுறது. இருந்தாலும் எனக்கு மீன ராசி ஜென்மத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறாரே, 7.5 சனீஸ்வர பகவான் தாக்கம் இருக்கா? விரயஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறாரே அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனைகள்லாம் உங்க மனசுல இருக்கு. உண்மைதான், 7.5 சனி பகவான் தான், ஜென்ம சனி தாக்கம் தான். ஆனால் அந்த தாக்கத்தினால ஏற்படக்கூடிய அழுத்தங்கள், சுமைகளை எல்லாம் அந்த குரு பகவான் குறைக்க போறார். அதனால ஒரு ரிலாக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்க வரப்போற. இருந்தாலும் அந்த 7.5 சனி பகவானுடைய தாக்கம் குறைவதற்கு கொஞ்சம் பொறுமை, நிதானத்தை பின்பற்றுங்கள். செலவு செய்யும் பொழுது ரொம்ப யோஜனை பண்ணி செலவு பண்ணுங்கோ. தான தர்மங்கள் தாராளமா செய்யுங்கோ. ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தை செலுத்துங்கோ. மகான்களை தரிசிப்பது, சித்தர்கள் வழிபாடு செய்வது, மகான் சேஷாத்ரி சுவாமிகளை பிரார்த்திப்பது, தரிசிப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிச்ச குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுக்கிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.